ஸோ ஹாய் guys and வெல்கம் பேக் டு ஆர்பிஎஸ் தமிழ். ஸோ guys, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யூடியூப்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். எவ்வளோ நாள் கழிச்சுன்னு சொன்னிங்கன்னா, சில பல மாதங்கள் ஆச்சு, சில பல வருடங்கள்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட அப்படியே ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். இது பார்த்திங்கன்னா பழைய ஒரு கேம் பிளே தான். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ மூலமாக போட்டு நானும் யூடியூப்பில் இருக்கேன், இன்னும் உயிரோட சாகலை அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் இப்போ. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழைய கேம் பிளே தான். இது வந்து ரொம்ப பழைய கேம் பிளே சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியமான பழைய கேம் பிளே. இப்போ இருக்கிறத விட முன்னாடி இருந்தது. அதில் இருக்கிற அந்த செட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த மேப்ஸ் இதாக இருக்கட்டும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு வீடியோவும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறது. அதாவது வீடியோ இனிமேல் வரும், டெய்லி வரும். ஃபுல் வீடியோ விளாட்டாலும் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் சண்டே பார்த்திங்கன்னா லைவ் இருக்குது. மறக்காமல் லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன லைவ் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வேணாலும் இருக்கலாம். கிவ்அவேஸ் இருக்கலாம், இல்லை டோர்னமெண்ட் அந்த மாதிரி எதுனாலும் இருக்கலாம். இப்போலாம் அந்தளவுக்கு எதுவும் இருக்க மாட்டேங்குது அப்படி நீங்கள் சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது, நம்ம போடுறத போட்டுகிட்டே இருப்போம் கன்சிஸ்டன்சியாக. பார்க்குறவங்க பார்க்கணும், பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. பிடிக்கிறது பார்க்குறது பிடிச்சது ஒரு 10 பேர் தான். அதை 10 பேர் பார்த்தா கூட எனக்கு போதும். என்ன சொல்கிறது, அடுத்து என்ன சொல்கிறது, லைவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லாம் காட்ட மாட்டேன் அவ்வளோவா. நான் நிறைய ஃபேஸே காட்டது கிடையாது. நீ யூடியூப்பில் வீடியோ ஒழுங்காக போடுறா அப்படின்னு நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு நல்லாவே கேட்குதுங்க. முடிஞ்ச அளவுக்குள்ள கண்டிப்பாக அப்பப்போ கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் கண்டுக்காதீங்க. ஏன்னா நான் இப்போதைக்கு அந்த ஒரு செட்டப்புமே பண்ணலை. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். அந்த வாய்ஸ் ஓவர் கூட மைக்கு கூட இல்லை, ஹெட்செட்டில் இருக்கிறத வச்சு தான் பேசிகிட்டு இருக்கேன், ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. வாய்ஸோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இல்லை வீடியோவோட குவாலிட்டியாக இருக்கட்டும்னு. என்கிட்ட 2 ஃபோன் இருக்குன்னு தான் பேர். ஆனால் அந்தளவுக்கு கேமிங்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும் சூட்டபிள் இருக்காது, ரொம்ப லேக் அடிக்கும். இதுவுமே பழைய கேம் பிளே வந்து என் ஃபோனில் இருந்ததுனால இதை எடுத்திருக்கேன். இப்போ எடுத்த கேம் பிளே கொண்டு என்னால் இதில் இன்புட் பண்ண முடியலை. ஏன்னா ஸ்டோரேஜ் அவ்வளோதான் இருக்குதுன்னு வரமாட்டேங்குது. ஒரு சில நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போதே ஸ்டோரேஜ் ஃபுல்னு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுது. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபோனில் இருக்கிற ஃபுல்லாத்தையுமே இன்னொரு ஃபோனில் மாற்றணும். அப்படி இல்லாட்டா அந்த ஃபோனில் கேம் ப்ளே பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இதில் மாற்றி தான் இனிமேல் வீடியோ போடணும். கூடிய சீக்கிரத்தில் ஒரு ஃபோன் வாங்கலாம் தான் இருக்கேன். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் இஎம்ஐஸில் ஓடிட்டுருக்கு. அதாவது பைக்குக்கான இஎம்ஐ போய்கிட்டுருக்கு. இன்னொரு 10 மந்த்ஸ் இருக்குது. இப்போ தான் 2வது மந்த்ஸு கிட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்கேன். அதனால் 10 மந்த்ஸ் இருக்குது. 2 மந்த்ஸ் முடிஞ்சு பலதரப்பட்ட என்ன சொல்கிறது, நிறைய பேர் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு இப்பயும் சொல்ல தான் செய்கிறாங்க, முதலேருந்தே சொல்ல தான் செய்கிறாங்க. ஏன்னா அப்போலேருந்தே வியூஸ் அவ்வளோ போகல. அப்போ போனச்சோ போலையோ, ஆனால் ஓரளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொஞ்சமாச்சும் கிடச்சிச்சு. அதே சப்போர்ட்டும் அதை விட பெட்டரான சப்போர்ட்டும் இப்போ நீங்கள் மறுபடியும் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் ரொம்ப குளம்லாம் இழுக்க விரும்பலை. இனிமேல் டெய்லி வீடியோ வரும். வீடியோ வராட்ட ஒரு ஷார்ட்ஸு ஏதாச்சும் ஒரு கண்டிப்பாக வரும். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற கண்டென்ட் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டாயின் கரெக்டாக வரும். இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்ளப்படுவது என்னவென்றால், ஆர்பிசிஎஸ் பேக் அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்ல வரல. ஒரு சாதாரண ஒரு மனிதன் அதாவது வீடியோ போட வர்றேன். நானும் இந்த சேனலை விட்டு வேறு நிறைய சேனல்லாம் வீடியோ போட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. பெருசு சேனல் வச்சுருந்தேன். ப்ளஸ் பைக் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் பைக் என்கிட்ட இருக்குது. இருந்தாலும் அந்தளவுக்கு பெரிய வண்டி இல்லை. என்கிட்ட டியோ தான் இருக்குது. டியோ தான் இப்போ எடுத்திருக்கேன். இருந்தாலும் அது எனக்கு பெரிய வண்டி தான். ஆனால் வண்டியில் இருந்து குறை சொல்ல முடியாது. அதுக்கான எஃபர்ட்டு நான் போடலை. ப்ளஸ் அது இன்ட்ரெஸ்ட் அந்தளவுக்கு இல்லை. அதாவது கேமிங்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் அவ்வளோவுக்கு வீடியோ போடணுமேனு உட்காருவே கொஞ்சம். அதனால தான் மறுபடியும் இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்திருக்கேன். ப்ளஸ் மணி ஏர்ன் பண்ணணுன்னு இந்த பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக வரலை நான். அதே மாதிரி அதை ஏன் குறிப்பாக சொல்கிறேன்னா, எனக்கு வந்து ஒரு வீடியோ போடணும், இந்த மாதிரி எனக்கு பேசணும். எனக்கு இந்த மாதிரி பேசினா தான் பிடிக்கும்.
ஏன்னா நான் பொதுவாக யார்ட்டையும் அந்தளவுக்கு பேச மாட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் கொஞ்சம் வளருது, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நானே வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த வாய்ஸ் ஓவர் தான் நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் இது எப்படி வரும்னு கூட எனக்கு தெரியாது, இருந்தாலும் செக் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். அந்த வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா இதை நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அப்படி இல்லைட்டா இன்னொரு டேக் தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அது 1 மணி நேரம் ஆனாலும் சரி, 2 மணி நேரம் ஆனாலும் சரி, 3 மணி நேரம் ஆனாலும் சரி, எத்தனை மணி ஆனாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் ஆகணும். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 10:38 ஆகுது. அதாவது நைட்டு, பகலில் 10:38. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டை கொஞ்சம் அந்தளவுக்கு வேலைலாம் இருக்காது, சாப்பிட்றது மெயின் வேலை. சாப்பிட்டு மொபைல் ஃபோன் சார்ஜ் போட்டு கேம் பிளே இருந்தால் அந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டுட்ருப்பேன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓயாமல் கேட்டுட்டு இருக்கனால எதுவும் நினச்சிக்காதீங்க. பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னா பண்ணுங்க, அது உங்கள் இஷ்டம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஸோ சண்டே லைவ் இருக்க மறக்காமல் வந்துங்க, லைவில் ஜாயின் பண்ணிங்க. பை காய்ஸ்.